உறவுகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். நயனை கீத சங்கமம் என்கின்ற நமது இசை நிகழ்ச்சியை காண வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக நிகழ்வான மங்கள விளக்கு ஏற்றுதல். மங்கள விளக்கினை ஏற்றுமாறு நாங்கள் அன்போடு அழைப்பது நயனை கீத சங்கமத்தின் நிகழ்ச்சியினுடைய இணை அனுசரணையாளராக விளங்கக்கூடிய எங்களுடைய ராஜா பிரிங் ஹவுஸ் பாஸ் அவர்களை மங்கள விளக்கேற்று வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக எங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய, எங்களை எப்போதெல்லாம் அன்பாக வழிநடத்தி செல்லக்கூடிய எங்களுடைய இலங்கை பார்வையற்றோர் அறக்கட்டளை நிலையத்தினுடைய எங்களுடைய கௌரவ தலைவர் ஸ்ரீ ஜெயராஜா அவர்களை அன்போடு மங்கள விளக்கேற்றுமாறு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக எங்களுடைய இலங்கை பார்வையற்றோர் அறக்கட்டளை நிலையத்தினுடைய எங்களுடைய கௌரவ பொருளாளர், அவர் பொருளாளராக மட்டுமல்ல பல சமூக பணிகளை செய்து வருபவர், எங்களுடைய அப்புத்துறை ரங்கமநாதன் பொருளாளர் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக எங்களுடைய இந்த விழா சீரும் சிறப்போடும் இந்த நிகழ்ச்சியை மங்களகரமாக இறை வணக்கத்தோடு எங்களுடைய நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு எங்களுடைய நிலையத்தின் கௌரவ பொருளாளர் திரு அப்புத்துறை ரங்கமநாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உங்களுடைய இறை ஆசியோடு இறை வணக்கத்தோடு இன்றைய நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு உங்களுடைய அன்போடு கேட்டு நிற்கின்றோம். திருச்சிற்றம்பலம். புத்தேத்தாயன பொன்தூனின் பொன்னடி ஏத்தாதில்லை எண்ணம் காண் போதுமேய ஒளிமழுவாளங்கையோதோ மேய ஒளிமழுவாளங்கை ஊத்தீரும் குணங்களே வேத நதிகளை தோங்க மிகு சைவத்துறை விளங்க உதவரம்பரை பொழிய புனிதவாய் மலத்தளித சீதவள வயற்புகளில் திரிஞான சம்பந்தம் பாத மலர்த்தலை கொண்டு திருத்தொண்டு பிரபுவாம். அடுத்த நிகழ்வாக ஒரு நிமிட அகவணக்கம். எல்லோரும் அகவணக்கம் செலுத்துவோம். நயனகீத சங்கமம் நிகழ்வு இதோ இந்த வேளையிலே அவருடைய கௌரவ தலைவர் ஸ்ரீ ஜெயராஜா அவருடைய இல்லத்தில் இன்று மிக பக்திபூர்வமாக உணர்வுபூர்வமாக இந்த நிகழ்வு இன்று வைபவ ரீதியாக ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக என்னுடைய இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையத்தினுடைய ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்ற யூடியூப் சேனல் ஊடாக வெளிப்படுத்த பார்க்கலாம். இந்த நிகழ்வு இதோ ஆரம்பமாகிறது. இந்த நிகழ்வினுடைய முக்கியத்துவம் நயனம் என்கின்றது
அவருடைய பார்வையற்றோருடைய அடையாளத்தை குறிக்கும். கீதம் என்கின்ற பாடல் இசையோடு கூடியது. சங்கமம் என்கின்ற பொருளுக்கு விளக்கம், அதாவது மாற்றுத்திறனாளிகளும் ஏனைய பாடல்களும் இணைந்து சங்கமித்து இந்த நிகழ்வை நாங்கள் முன்னெடுப்போம் என்ற தொனிப்புகளில் இதோ இந்த நிகழ்வு இன்று ஆரம்பமாக்கப்படுகின்றது. எங்களுடைய நிலையம் கடந்து அனைத்து உள்ளங்களும் பாடக்கூடியவர்கள் எல்லோரும் அவங்களோடு இணைந்து பாடலாம் என்று விசேஷ பாடல்களாக எங்களுடைய முதல் நிகழ்வான எங்களுடைய நயனகீத சங்கமத்தின் முதல் பாடலை எங்களுடைய ராஜா கிரிகோஸ் மேலாளர் பாடவுள்ளார். இந்த நிகழ்வினுடைய விளக்கமாக ஒரு சில வார்த்தைகள் எங்களுடைய மதிப்பார்ந்த தலைவர் திருவாளர் டி சி ஜெயராஜா அவர்களை வழங்கி வைக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். வணக்கம். நயன கீத சங்கமம் நிகழ்ச்சியில் ஒரு இன்றைய தோற்றம் இந்த இடத்திலே இவ்வாறு நடைபெறுகின்றது என்றால் அந்த நிகழ்விற்கு காரணகர்த்தா ராஜா கிரிகோஸ் உரிமையாளர் திருவாளர் சத்யசீலன் ஐயா அவர்கள் என்ற அந்த வகையிலே எமது கண் பார்வை குறைபாடு மற்றும் மாற்றுத்திறனாளிகளை சமூகமயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் முன்னெடுத்த இந்த பயணத்தை எங்களுடைய பணிப்பாளர் திருவாளர் செல்வன் சாயீஸ்வரன் அவர்களுடைய வழிகாட்டலின் மூலம் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்வினை சிறப்பாகவும் ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் நாங்கள் இந்த நிகழ்வினை எங்களுடைய இந்த கலையகத்திலே நடாத்துவோம். சத்யசீலன் ஐயா அவர்களுக்கு தெரிந்தவர்கள் மற்றும் இங்கே பாடக்கூடியவர்கள் வந்து இந்த நிலையத்திலே எங்களுடைய கண் பார்வை குறைபாடுடைய மற்றும் பார்வையில் வந்தவர்களோடு மாற்றுத்திறனாளிகளும் வேதிய மாற்றுத்திறனாளிகளோடும் சேர்ந்து பாடி ஒரு சங்கமமாக நாங்கள் கலப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த நன்னாளில் இந்த நிகழ்வினை சிறப்பித்து எங்களுக்கு ஒரு வழியாக வந்திருக்கின்ற சத்யசீலன் ஐயா எங்களுடைய முன்னணி பாடகரும் எங்களுடைய மூத்த அங்க உறுப்பினருமான கண் பார்வையில் ஒரு வழிகாட்டி ஆகிய மகேந்திரன் அண்ணா மற்றும் சீரன் அண்ணா, அதை தாண்டி எங்களுடைய ஃபவுண்டேஷன் ஃபார் தி பிளைண்ட் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியில் சாதனையாளர் சாதனை பயணம் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வினை நடாத்தி செல்கின்ற ஆசிரியர் கமலேசன் அவர்களுக்கும் இந்நேரத்திலே நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக இந்த நிகழ்வை சிறப்பாக செய்ய எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு அருள் புரிவார் என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். அவருடைய கௌரவ தலைவர் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய விழிப்புற அந்த சமூகத்தின் சார்பாக வாழ்த்து செய்தி ஒன்றை என்னுடைய மூத்த பாடகரும் விழிப்புற வல்லுநர் சமூகத்தின் மூத்த உறுப்பினருமாகிய என்னுடைய ஆசைப்பிள்ளை மகேந்திரனை அவர்களை ஒரு சில வார்த்தைகள் இந்த வாழ்த்து செய்தி வழங்குமாறு அன்புரிமையோடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வுடைய பணிப்பாளர் உண்மையிலேயே சாய்சனுடைய விடாமுயற்சியும் அனுபவமும் இந்த நிகழ்வுக்கு உந்து சக்தியாய் அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி ஒரு சில வார்த்தைகள் ஆசைப்பிள்ளை மகேந்திரனுடைய வாழ்த்து செய்தியோடு முன்னெடுப்போம். அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கத்தை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்து இன்றைய தினம் இங்கே நடைபெறும் இந்த நிகழ்வு திறம்பட இறைவன் அருளோடு தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்பது எமது வாழ்த்துக்களாக இருக்கின்றது. சாயீஸ்வரன் அவர்களின் ஊற்றுகளோடு இங்கே பார்வையற்றவர்களுக்கான அறக்கட்டளை சம்பளத்தின் உதவியோடு ஊக்கத்தோடு
ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் நிகழ்வான பார்வையற்றவர்களோ ஏனைய விசேடங்களுக்கு உட்பட்டவர்களோ அவர்கள் பாடல் திறமைகளை இங்கே இந்த நிகழ்வின் மூலம் வெளிப்பட வேண்டும் என்பதில் இவர்களின் நோக்கமாகும். ஆகவே நிகழ்வுகள் சிறந்த முறையில் நிறைவேற்றப்பட வேண்டும், நடக்க வேண்டும் என்பதை ஆசி கூறி அந்த இறைவன் எல்லோருக்கும் நல்ல அருள் புரிய வேண்டும், வெற்றி உழைக்க வேண்டும் என்று கூறி என் ஆசிரியை நிறைவேற்றிக் கொள்வேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய மூத்த உறுப்பினர் ஆசைப்பிள்ளை மகேந்திரன் ஐயா அவர்களே, எங்களுடைய மூத்த பாடகர், நீண்ட காலமாக பல இசை நிகழ்வுகளில் இசை விருந்தூட்டிய மேன்மைக்குரியவர். அதை உளமகிழ்வோடு அதை தம்பதியினராக வரவேற்று இந்த நிகழ்வில் அமர்த்தி கொண்டு இந்த நிகழ்வின் இணை அனுசரணையாகி இருக்கின்ற எங்களுடைய சத்தியத்தின் சீலமான சத்தியசீலன் ஐயா ராஜா கிரிகோஸ் மேலாளர், அவருடைய வாழ்த்து செய்தியும் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அவருடைய வாழ்த்தும் வழிகாட்டலும் உண்மையிலேயே தினமும் கணமும் எப்பவுமே எங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பெருமகான். அவர் ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்கு வழங்கினால்தான் இந்த நிகழ்வை முன்னெடுக்க முடியும். அன்பான உள்ளமே, நீங்கள் வந்து ஒரு சில வார்த்தைகளை வழங்குமாறு சதீஸ்வரன் ஐயாவை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் இலங்கை பார்வையோருக்கான அறக்கட்டளை நிலையத்தின் அடுத்த கட்டமாக இந்த நைனை கீத சங்கமம் என்ற நிகழ்வை மிக சிறப்பாக தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கு எனது இந்த நிகழ்வு தொடர்ந்து நாடகங்கள் கொண்டு வாழ்த்தி, அத்துடன் உங்கள் இந்த ஒவ்வொரு நிகழ்வும் சிறப்பாக நடைபெறுவதற்கு எனது ஆதரவு, அதாவது எனது ஆதரவு என்றும் உண்டு. அத்துடன் இந்த நான் எதிர்பார்க்கிற இந்த நிகழ்வு எப்படி இதோட சிறப்பாக மிகவும் நடக்கும் என்று அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இந்த நிகழ்வுக்கான பாடலை என்னை பாடுபடி கேட்டுள்ளார்கள். இந்த பாடல் ஒன்றை பாடுவதற்கு பாட இருக்கின்றேன். மேலும் வாழ்த்துக்களை கூறி இந்த நிகழ்வுக்கு ஒழுங்கு செய்த அனைவருக்கும் நன்றிகளையும் என்னை அழைத்தமைக்கும் நன்றிகளை கூறி பாடலை தொடங்குகிறேன். மேலாளர் சதீஸ்வரன் ஐயா அவருடைய வாழ்த்து நிகழ்வோடு திருவாக்கும் செய்கிறோம் கைகூடும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் ஒரு வாக்கும் ஆதலால் பானோரும் ஆணை மொட்டானை காதலால் கோபவர்த்தம் கை வாக்குண்டாம் நிலவனமுண்டாம் மாமனாள் நோக்குண்டாம் மேலுடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் காலம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்கின்ற நாயருடைய துதியோடு இதோ முதல் நிகழ்வு வாய்வு ரீதியாக இந்த நயனகீத சங்கமம் நிகழ்வில் முதல் பாடல் இசைக்க வருகின்றார் எங்களுடைய இணை அனுசரணை ஆதரவாளரும் எங்களுடைய இலங்கை பார்வையோருக்கான அறக்கட்டளை நிலையத்துடைய நிறைவான ஆதரவாளருமான திருவாளர் சத்யசீலன் அவர்கள் ஐயா அவர்கள் இதோ உங்கள் முன்னிலையில் இந்த நயனகீத சங்கம நிகழ்வின் முதல் பாடலை வழங்குகிறார். நன்றி. பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையிலே நம் அச்சம் நீங்கவும் ஆனந்த பெருகவும் அமர்ந்தவன் மனதினிலே உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையிலே நம் அச்சம்
அச்சம் நீங்கவும் ஆனந்த பெருகவும் அவர்தான் மனதிலே. சச்சிதானந்த சத்குருவாகிய விமலன் புவி தந்தையான பின் தாயுமான திருநகரம். சச்சிதானந்த சத்குருவாகிய விமலன் புவி தந்தையான பின் தாயுமான திருநகரம். அச்சுதன் மனம் அன்பினால் மகள் மருகன். அச்சுதன் மனம் அன்பினால் மகள் மருகன். எங்கள் ஆதிமுகம் கொண்ட ஆதிநாத நாம் இறைவன். அந்த உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையிலே. நம் அச்சம் நீங்கவும் ஆனந்த பெருகவும் அவர்தான் மனதிலே. பாடுதலும் மணி பரவுதலும் தொழிலாகும். துணை நாடுதலும் மருணங்குதலும் நினைவாகும். பாடுதலும் மணி பரவுதலும் தொழிலாகும். துணை நாடுதலும் மருணங்குதலும் நினைவாகும். கூடுதலும் கரக்கூப்புதலும் நவதெண்ணம். கூடுதலும் கரக்கூப்புதலும் நவதெண்ணம். வினை ஓடுதலும் பகை ஒடுங்குதலும் நீதிக்கிண்ணம். அருள் உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையிலே. நம் அச்சம் நீங்கவும் ஆனந்த பெருகவும் அவர்தான் மனதிலே. உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையிலே. நம் அச்சம் நீங்கவும் ஆனந்த பெருகவும் அவர்தான் மனதிலே. எங்களுடைய முதல் பாடலை உச்சி பிள்ளையார் கோயில் கொண்ட இடம் திருச்சி மலையிலே என்கின்ற பாடலோடு விநாயகன் அவர்களால் எங்களுடைய இணை ஆன்சரனை ராஜா உரிமையாளர் திருவள்ளுவர் சத்யசீலன் அவர்கள் வழங்கியவை. அவருக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறுவதோடு இந்த ஒலிபெருக்கி இந்த நயன கீத சங்கமம் நிகழ்வில் ஒலிபெருக்கி வசதியை கூட அவர் மனநிலையோடு எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். அவருக்கு இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையம் சார்பாகவும் அண்ட் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் யூடியூப் சேனல் பணிப்பாளர் சார்பாகவும் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி எங்களோடு தொடர வேண்டி அடுத்த பாடலை வழங்க வருகிறார் எங்களுடைய முன்னணி பாடகர் மூத்த கலைஞர் திருவாளர் யோசப்பு ஏசீலன் அவர்கள் ஆயர்பாடி மாளிகையின் என்ற பாடலோடு வருகிறார். வாருங்கள் அண்ணா, உங்கள் பாடலை கேட்போம். ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ண தூங்குகின்றான் தானேனோ. ஆயர்பாடி
மாளிகையில் தாய் மடியில் கண்ணினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாரேலோ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டியவன் ஓய்வெடுத்து தூங்குகின்றானோ. ஓய்வெடுத்து தூங்குகின்றானோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கண்ணினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாரேலோ. நாகப்பழம் மீறில் அவன் நர்த்தனங்கள் ஆடியவில் தானமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாரேலோ. நாகப்பழம் மீறில் அவன் நர்த்தனங்கள் ஆடியவில் தானமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாரேலோ. ஒரு மோக நிலை கூட ஒரு யோக நிலை போல் இருக்கும் யாரவனை தூங்க விட்டார் தாரோ. யாரவனை தூங்க விட்டாரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கண்ணினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாரேலோ. பின்னலிட்ட கோவியலின் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தாரேலோ. பின்னலிட்ட கோவியலின் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தாரேலோ. அந்த மந்திரத்தில் அவன் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ. மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாரேலோ. கண்ணனவன் தூங்கிவிட்டான் காசினியை தூங்கிவிடும் அன்னையரை துயிலெழுப்பவாரீரோ. கண்ணனவன் தூங்கிவிட்டான் காசினியை தூங்கிவிடும் அன்னையரை துயிலெழுப்பவாரீரோ. அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கன்னியரே கோபியரே வாரீரோ. கன்னியரே கோபியரே வாரீரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாரேலோ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டியபின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ. ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ. ஆசைப்பிள்ளை மகேந்திரனுடைய பாடலுக்கு முன்னாடி எங்களுடைய அருமை பாடகன் காலகாலமாக இசைக்குழுக்களை அலங்கரித்த ஜோசப் ஏசீலன் உண்மையிலே நாங்கள் சிறுவயதிலிருந்தே கேட்டோம் அவருடைய பாடலை. தேவன் கோயில் மணியோசி என்றுதான் கேட்டோம். இன்று கண்ணனோடு சேர்ந்து விட்டார். ஆயர்பாடியில் அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி இறை இசை பாடல்களை அடுத்து திரை இசை பாடலுக்கு அணி செய்கிறார் எங்களுடைய மூத்த உறுப்பினரும்
இசையாளர்களின் ரசிகன் கொழுந்துமாகிய எங்களுடைய மதிப்பார்ந்த ஆசைப்பிள்ளை மகேந்திரன் ஐயா அவர்கள் இதோ பாட வருகிறார். நேற்று வரை நீயாரோ என்கிற திரைப்பாடலோடு இந்த நயன இந்த சங்கமம் நிகழ்வை திரைப்பட உலகில் அலங்கரிக்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. வரை நீ எங்கே நான் அங்கே, கண்டவுடன் நீ அங்கே நான் இங்கே. நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே. உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே. என்னை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே. என்னை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே. நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்த்தா போகும், புன்னகை புரிந்தால் என்ன பூமுகம் சிவந்தாகும். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. பாவையும் முகத்தை கண்டே ராமனை மலரை கண்டே. பாவையும் முகத்தை கண்டே ராமனை மலரை கண்டே. கோவை போரிதனை கண்டே குங்கும திமிலை கண்டே. கோவை போரிதனை கண்டே குங்கும திமிலை கண்டே. வந்ததோ கனவோ வாடிலே தனியே பண்டு போல் வந்தாயிங்கு மயங்கினே உன்னை கண்டு. நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. காணும் வரை நீ எங்கே நான் எங்கே, கண்டவுடன் நீ இங்கே நான் இங்கே. நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. எவ்வளவு எங்களை இசை வளத்தில் ஆழ்த்திய ஆசைப்பிள்ளை மகேந்திரன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு எஸ்.பி. பாலசுப்ரமணியம் சித்ரா பாடல்
அவருடைய பாடலை இசைக்க வருகின்றார். எங்களுடைய ராஜா கிரிஜோஸ் மேலாளர் தோழர் சதீஷ்வரன் அவர்களும் அவருடைய செல்வி பிரின்சிகா அவர்களும் இதோ அவருடைய பாடலை நாங்கள் கேட்போம். இதோ இதோ என் பல்லில் எப்போது ஈரமாகும் இவள் உங்கள் சரணம் அப்போது வேதமாகும். இதோ இதோ என் பல்லில் நான் காணும் போலவோ வாழ்க்கை என்னும் கோப்பையில் இது என்ன பானமோ அருளாவினை துதியேறி இது என்ன ஞானமோ இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ இவள் உந்தன் சரணமென்றால் அப்போது வேதமாகுமோ இதோ இதோ என் பல்லவி அந்த வானம் தீர்ந்து போகலாம் நம் வாழ்க்கை தீருமா பருவங்களும் நிறமாறலாம் நம் பாசம் மாறுமா ஒரு பாடல் பாட வந்தவன் உன் பாடலாகிறேன் விதி மாறலாம் உன் பாடலில் சுதி மாறக்கூடுமா நீ கேட்டதை நான் காத்ததை எந்தாமல் போகுமா இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகும் இவள் உந்தன் சரணமென்றால் அப்போது வேதமாகுமோ இதோ இதோ என் பல்லவி
பாடலை இசைத்த எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரலில் எங்களுடைய சத்யசீலன் ஐயா அவர்களும் செல்வி பிரின்சிகா அவர்களுக்கும் நன்றியையும் கரவசங்களையும் செய்து கொண்டு அவருடைய அடுத்த பாடலை வழங்க வருகிறார் எங்களுடைய இலங்கை பார்வையோருக்கான அறக்கட்டளை நிலையத்தினுடைய தலைவரும் எழுச்சி பாடகருமாகிய ஸ்ரீ ஜெயராஜா அரங்கிற்கு அழைக்கிறோம். பாருங்கள், உங்களுடைய பாடலை ஒலிகிருஷ்ணன் பாடல் இதோ ஒலிக்கின்றது. என்னவளே அடி என்னவளே என் இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் கால் அடி தேடி வந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன். இன்று காலத்து வரை இந்த காதல் வந்து இரு கண் விழிப்பிருக்கின்றேன். என்னவளே அடி என்னவளே என் இதயத்தை தொலைத்து விட்டேன். தாய்மொழியும் என் தாய்மொழியும் வசப்படவில்லையடி. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லா ஒரு உருளையும் உருளுதடி. காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷம் வருஷமடி. கண்கள் எல்லாம் உன்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோணுதடி. இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி. நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி. என்னவளே அடி என்னவளே என் இதயத்தை தொலைத்து விட்டேன். ஓரிடமே நீ குரல் கொடுத்தால் உன்னை விட்டு கண்ணடிப்பேன். கோபுரமே உன்னை சாய்த்து கொண்டு உந்தன் கூந்தலில் மீன் பிடிப்பேன். வெண்ணிலவே உன்னை தூங்க வைக்க உந்தன் விரலுக்கு சுடக்கெடுப்பேன். வருட வரும் பூங்காற்றை எல்லாம் கொஞ்சம் படி கட்டி அனுப்பி வைப்பேன். காதலின் வேதனை காதுக்குள் மோதி வைப்பேன். என் காதலில் எழுதிய காத்தடம் பொது கவிதைகள் என்றுரைப்பேன்.
என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன் எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டேன் உந்தன் கால் குளிசில் அது சொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன் காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன் என்று கணக்கு வரை உந்தன் காதல் வந்து இது கண்டுபிடிப்பது என்னவளே அடி என்னவளே இந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். நன்றி. இந்த பாடல் கீத சங்கமம் நிகழ்வில் பாடலை அழிவழங்கிய ஆளுநர் நண்பன் திரு ஸ்ரீ ஜெயராஜா அறிவிப்பாளர் எனக்காக இந்த பாடலை வழங்கியிருக்கின்றார். எனக்கு பிரியமான பாடல் உதயகிருஷ்ணன் பாடல் என்னவளே அடி என்னவளே. இந்த பாடலை வழங்கிய நண்பன் ஜெயராஜா அவர்களுக்கு நன்றியை கூப்பிக்கொண்டு அடுத்ததாக ஆர் விஸ்வகாந்தன் பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரமில்லை, சொந்தத்தில் பாதை இல்லை, சுவாசிக்க ஆசை இல்லை. பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரமில்லை, சொந்தத்தில் பாதை இல்லை, சுவாசிக்க ஆசை இல்லை. கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு காலமில்லை, நீளத்தை பிரிந்து விட்டால் வானத்தில் ஏதுமில்லை. தள்ளி தள்ளி இருந்தால் சொல்லிக் கொள்ள வார்த்தை இல்லை. வண்ணம் கொண்டதே காலம் விட்டாயோ, வண்ணம் கொண்டதே.
நட்சத்திரம் மாறுதடி நங்கையுடன் பூந்ததற்கு நட்சத்திர பூப்பறித்தே நங்கை வந்து சேரவில்லை நட்சத்திரம் மாறுதடி கண்ணி உன்னை பார்த்திருப்பேன் காந்தெடுக்க காத்திருப்பேன் ஜீவன் வந்து சேரும் வரை தேகம் போல் நான் இழந்தேன் தேவி வந்து சேர்ந்து விட்டார் நாவி கொண்டு நான் நடப்பேன் வண்ணம் நிலவே வானம் பெற்றாயோ நீலே பாயில்லை உன்னை தொடரே இல்லை வண்ணம் கொண்டவன் நிலவே வானம் பெற்றாயோ வண்ணம் கொண்டவன் நிலவே இதோ இந்த நிகழ்வை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நயனர் சங்கமம் நிகழ்வில் பாடலை வழங்கி சென்ற ஆர் விஸ்வநாதன் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே என்ற பாட்டோடு அலங்கரித்து சென்றார். அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த பாடலை வழங்க வருகின்றார் பச்சமலை பூ என்ற பாடல். இதோ எங்களுடைய இணை அனுசரணையாளர் எங்களுடைய ஆதரவாளர் திருவாளர் சத்யசீலன் அவர்கள், ராஜா கிரிகோஸ் உரிமையாளர், இதோ இந்த பாடலை வழங்கி இந்த நிகழ்வை சிறப்பிக்க வருமாறு அன்புகளோடு அழைக்கிறோம். ஆங்கக்குறைவு ஆற்றல் குறைவு அல்ல என்பதற்குமே எங்களுடைய இலங்கை பார்வைக்கான அறக்கட்டளை நிலையம் நயனகீத சங்கமம் நிகழ்வோடு உங்களை எல்லோரையும் சந்தித்து மாலை வேளை பொழுது பகிர்ந்துக் கொண்டிருக்கின்றோம். அனைத்து ரசிகர்களுக்கும் அருமையான ஒரு வாய்ப்பாக ஒவ்வொரு சனி வாரந்தோறும் இந்த நிகழ்வை கண்டுகளிக்க வாய்ப்புக்கு வாருங்கள் என்று கூறி என்னுடைய சதீசீலன் ஐயாவை அன்போடு அழைக்கின்றோம். சங்கரி பாட மஞ்சளோ தேகம் கொஞ்சவரம் தேகம் அஞ்சிதம் தூங்க ஒன்றிவரம் ராகம் நிலவமா நிலவ நான் குடிச்சு வாரே குயிலே குயிலே பாட்டெடுத்து தாரே பச்சைமரப்பூ நீ உச்சி மலர்த்தே அழகில் பொன்மணி சீச்சாவள்ளி மணி பண்புவது தூரி தூரி பச்சைமரப்பூ நீ உச்சி மலர்த்தே புத்தமுறையில் நீரந்த வரத்தேரு
பூமாத்து முகமாத்து வெட்டினானாள் தாழாமல் தடம் பார்த்து வந்து வழி போது பூராத்து முகம் பார்த்து வெட்டினானாள் தாழாமல் தடம் பார்த்து வந்து வழி போது சித்திரத்தில் சோழ புற்றுமணி மாறு மொத்தத்தில நாரே துக்கமென்ன மாறி வண்ணமா வாரலில் ஊரடுத்து மாறி பெண்ணிலே நீ குளிச்சு சேரச்சித்தாரி பச்சைமலம் நீ உச்சி மலத்தே ஒத்த முறையில் நீ வந்த வளர்த்தேரு அழகி பொண்ணும் மணி சிரிச்சா வள்ளி மணி கிளியை கண்ணூரக்கு தூரி தூரி பச்சை மலப்பூ நீ உச்சி மலத்தே ஒத்த முறையில் நீ வந்த வளர்த்தேரு. பச்சைமலை பூ என்ற பாடலோடு எங்களை எல்லாம் சந்தோஷத்தில் ஆழ்த்திய எங்களுடைய ராஜா கைகோஸ் உரிமையாளர் அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு கொஞ்ச நாள் பொருத்தலைவா என்ற பாடலோடு இணைக்கிறார்கள் இந்த நயன சங்கம கீத சங்கம நிகழ்வுகள் ஆர் விஸ்வநாதன் அனோக் பாரிஸ் ஆகிய மூவரும் இணைந்து இளைய ஹரிசன் இந்த மூவரும் இணைந்து இந்த பாடலை அள்ளி வழங்க இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுக்கு இந்த இளைய சமுதாயம் இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய நிகழ்வோடு சங்கமித்து இந்த சங்கமம் என்ற பெயருக்கு அணி செய்கின்றார்கள். ATI மாணவர்கள் இதோ இந்த பாடலை வழங்க வருகின்றார்கள். கொஞ்ச நாள் ஒரு தலைவா என்ற பாடலோடு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஒரு பஞ்சு கோழி கண்ணீரண்டு போர் தொடுப்பார் கொஞ்ச நாள் ஒரு தலைவார் ஒரு பஞ்சு கோழி வருவார் கண்ணீரண்டு போர் தொடுப்பார் கூட துக்கத்தில பத்திரந்த தூத்துக்குடி முன்னெடுத்து போட்டு வச்ச மரபோட வைத்து கொட்டி கண் முடிச்சு பார்த்தா ஓடி போன உச்சி மலை காத்தா சொப்பனத்தில் இப்படி நடுவே வந்து நிற்பா சொல்ல போன பேரழகின் சுத்தம் போலிருப்பவர்கள் குச்சி எல்லாம் காதல் தீர பத்தவை
குத்தி வச்ச நெஞ்சுக்குள்ள செஞ்சு வச்ச தேரா என்னோடைய காதலிய ரொம்ப பத்திரமா என்னாயிரம் ஒட்டி வச்ச மன்னவங்க சித்திரமா விருத்தி வந்து மனசு சத்திரமா ஆகாடி அம்மாடி என்ன சொல்ல கட்டளை ஆவாரமோ பாலமாய் பெற்ற முட்டன கொஞ்ச நாள் ஒரு தலைவா ஒரு வஞ்சி கொடி வருவார் கண்ணில் போடுவார் அந்த பெட்டியில் அவர் தோற்கடிப்பார் காமாட்சி மீனாட்சி என்ற பேரோ நாகரியே என்னாடோ என்னாடோ எந்த ஊரோ நாகரியே சாந்தி சாந்தி என்ற சென்ற கண்டுபிடி ராமோடு ராமாக அழிவர் நாகரியே. ஞாயிற்றுக்கிழமை சங்கமம் நிறைவுக்கு வருகின்றது. பாடலை வழங்கி சென்ற இளைஞர்கள் மூவருக்கும் நன்றி. தொடர்ந்தும் எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை சங்கம நிகழ்வோடு உங்கள் சகாக்களை இணைத்து நிகழ்வை அலங்கரிப்போம், அலங்கரியுங்கள் என்று கூறி இந்த நிகழ்வின் இறுதியாக எங்களுடைய ஊடகத்துறைக்கு பக்க அனுசரணையாக கைகோர்த்து இருக்கின்ற இந்த ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்ற யூடியூப் சேனலுக்கு உந்து சக்தியாகவும் விசேட நேர்காணல் சாதனையாளர் சாதனை பயணத்தின் நேர்காணல் உரையாடலுக்கு உறுதுணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற விசேட அறிவிப்பாளர் முன்னைய சென்ற தசாப்தங்களில் எல்லாம் பல இசை குழுக்களின் விசேட அறிவிப்பாளருமாய் இருந்த எங்களுடைய சக நண்பன் சண்டிலிப்பாய் இந்து கல்லூரி கற்பித்து இப்போது மானிப்பாய் மெமோரியல் பாடசாலையில் கல்வி கற்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் திருவாளர் பெர்னாண்டோ கேவலஸ் அவர்கள் அவரை நிறைவுரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வு இதோ இந்த நிறைவுரையுடன் நிறைவடைகின்றது. அவரை நிறைவுரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. ஒருவர்களுக்கு வணக்கம். அட் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்கின்ற யூடியூப் சேனலுக்கு இன்று ஒரு புதிய நிகழ்வு அறிமுகமாகின்றது. நயன கீத சங்கமம் என்கின்ற இந்த புதிய நிகழ்ச்சிக்கு உறவுகள் அனைவரையும் அழைத்துச் செல்வதில் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உண்மையில் இந்த யூடியூப் சேனலில் பலர் பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி.
புதியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இதனை பார்வையிடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வதோடு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த அட் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்கின்ற இந்த யூடியூப் சேனலில் அடுத்த வளர்ச்சியாக நமது பணிப்பாளர் திரு ஆண்டனி சாயேஸ்வரனின் நெறிகாட்டுதலின் கீழ் ஒரு புதிய நிகழ்வு என்று உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவதற்கு தவழ்ந்து வருகின்றது. உண்மையில் இந்த உள்ளங்கள் சங்கமிக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு முழு அனுசரணையாக இருந்தவர் ராஜா கிரீக் ஹவுஸ், அதாவது கைலாய பிள்ளையார் கோயிலில் இருக்கின்ற ராஜா கிரீக் ஹவுஸ் உரிமையாளர் லயன் சத்யசீலன் ஐயா அவர்கள். அந்த லயன் கழகத்தினுடைய ஒரு அருமையான குறிக்கோள்களில் ஒன்று எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பது. அந்த வகையில் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்ற அற்புதமான இந்த நிகழ்ச்சி இன்று எனது சாதனையை தவழ்ந்து வருகின்றது. தொடர்ந்து பல உறவுகள் எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவீர்கள் என எதிர்பார்க்கின்றோம். எங்களுடைய அலுவலக தொலைபேசியோடு தொடர்பு கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சியோடு நீங்கள் சங்கமிக்கலாம். மீண்டும் எங்களுடைய இந்த யூடியூப் சேனல் அட் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்கின்ற யூடியூப் சேனலினுடைய பணிப்பாளர் அவர்களுக்கும் இந்த நயன கீத சங்கீதம் சங்கமம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு முழுமையான அனுசரணையை வழங்கிக் கொண்டிருக்கின்ற லயன் சத்யசீலன் ஐயா அவர்களுக்கு நன்றியினை கூறிக்கொள்வதோடு பல உறவுகளில் சங்கமமாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு லங்கா ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்கின்ற நிறுவனத்தினுடைய சமூக பணியை வாழ்த்துவதோடு தொடர்ந்து அந்த நிறுவனம் வளர்ச்சி அடையவும் நிர்வாகிகள் அனைவரும் சிறப்பாக செயல்படவும் இறை ஆசையோடு அவர்களுடைய குடும்பங்கள் சிறக்கவும் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.